இப்போ வந்து வெய்ய சீசன் வந்துருச்சு. இப்போ பானைகள்லாம் நல்லா மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கிற வணக்கம்ண்ணா. நம்ம கடை பேர் பார்த்தீங்கன்னா மண் கலையம், தமிழ் மண் கலையம், கவுண்டம்பாளையம், மேட்டுப்பாளையம் மெயின் ரோட்டில் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து வெய்ய சீசன் வந்து இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண் பானையிலேருந்து ஃப்ரீ 5 லிட்டர்லேருந்து 10-15 லிட்டர் வரைக்கும் பானை இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கேனே போட்டு நம்ம டவுன் பண்ணிக்கலாம். மேலே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூலிங் ஐஸ் மண் ஃப்ரிட்ஜில் இருக்கிறத விட இதில் கொஞ்சம் கூலிங் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். 20 லிட்டர் கேன் போட்டு கமுத்தி வச்சுக்கிறதும் இருக்குது. நீங்கள் தனியாக பைப் இல்லாத பானையும் இருக்குது, பைப் வச்ச பானையும் இருக்குது. நீங்கள் எந்த பானை வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ வந்து மண் எங்களுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. போன வாரத்தில் மண் வரலான்னு சொல்லிட்டு மண் வரும்போது வந்து ஆரை சாரில் பிடிச்சிட்டாங்களாமா. பிடிச்சங்காட்டி இப்போ மண்ணே கொண்டு வந்து இந்த நல்ல வெயில் அடிக்குது, மண் தான் இப்போ கிடைக்கவே மாட்டேங்குது. ஏதோ அதுக்கு ஏதோ கொஞ்சம் கவர்மெண்ட் எல்லாம் எடுத்து கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் விரும்புகிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு சட்டி, வெஜ்ஜு நான்வெஜ் எல்லாமே செஞ்சுக்கலாம். சமைக்கிறதுக்கு மண்பானையில் வச்சு சமைக்கிறதுக்கு நல்லா சுவையாக இருக்கும், நல்லா அருமையாகவும் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் பிடிச்சிட்டு 6 லிட்டர் தண்ணியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கூலிங்காக இருக்கும். மண்பானையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வேர்வை தான் வருமே ஒழிஞ்சு பானை வந்து ஒழுகாது. சில பேர் என்னங்கிறாங்கன்னா ஒழுகுதுன்னு கூப்பிட்டு வர்றாங்க. அது வந்து ஒழுகிறது இல்லைங்க. தண்ணி வந்து மண்பானை வந்து கணிச்சல் தான் வரும். நமக்கு எப்படி உடம்புல வேர்க்குது அதே மாதிரி பானைக்கு வந்து வெளியே வேர்க்கும். அது வந்து சில மக்களுக்கு வந்து புரியுறதில்ல. ஒழுகுதுன்னே ரிட்டர்ன் கொண்டு வர்றாங்க. அது வந்து வேர்த்து வர்ற தண்ணி தானே ஒழிஞ்சு ஒழுகுற பானை கிடையாது. ஒழுகுற பானையெல்லாம் என்னைக்கும் கொடுக்கவும் மாட்டோம். பொருள் நல்லா இருக்கும் நம்மகிட்ட. இது வந்து அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா கருப்புல தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்பவும் வருது. இப்போ இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக நல்லா கருப்புல வந்து நல்லா போயிட்டு இருக்கு. கருப்பு செடி நல்லா போயிட்டு இருக்கு. சாப்பாடு, குழம்பு, ரசம் எல்லாமே இதுலேயே பண்ணிக்கலாம். இப்போ மண்பானையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ரேட்டு சொன்னோம் அப்படின்னா எங்கிட்ட வந்து ரொம்ப வந்து மக்கள் வந்து ஓரிடுறாங்க. மண்பானைக்கு இவ்வளோ விலையான்னு கேட்குறாங்க. அது வந்து மக்கள்கிட்ட நான் என்ன சொல்றேன்னா எங்ககிட்ட வந்து பார்க்கினே பேசாதீங்க. இதெல்லாம் நீங்கள்லாம் வந்து எங்களுடைய தொழில் பார்த்தீங்கன்னா நலிவடைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. செய்யறதுக்கும் ஆள் இல்லை, மண்பானை செய்யறதுக்கு சுத்தமாக ஆள் இல்லை. பசங்கள்லாம் படிச்செல்லாம் வெளி வேலைக்கு தான் போயிட்டு இருக்கலாம். இந்த காலத்தில் யாரும் வந்து பொருள் மண்பானைக்கெல்லாம் வந்து ஆர்வம் எடுத்து யாருமே பண்ணுறதில்லை. இப்போ மக்களை பற்றி நம்ம என்ன சொல்லி விரும்பி கேட்குறோம் அப்படின்னா மண்பானையில் சொல்கிற வரைக்கும் கேட்குறது வந்து நம்ம கிட்டலாம் வந்து அவங்க வந்து பார்க்கிங்கே பண்ண வேண்டாங்க. நாங்கள் எங்களுடைய தொழில் தான் ரொம்ப மோசமான தொழிலில் போயிட்டு இருக்கு. அதனால் மக்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா நம்மகிட்ட வந்து பார்க்கிங் பண்ணாமல் கொஞ்சம் சொன்ன ரேட்டு வந்து எடுத்துகிட்டு போங்க.